ஸ்பெஷல் எஜுகேஷன் சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம எல்லோரும் போன வீடியோவில் லோ விஷன் பற்றி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம ஐ டிஸார்டர்ஸ்னு ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம கண்ணில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும். அது என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் என்னென்னா ரீஃப்ராக்டிவ் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன எப்படி இருக்கும், இதை என்னன்னு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு இப்போ பார்க்குறதெல்லாம் பிரெயினில் போய் சேவ் ஆகுதுன்னா அது எப்படி போகும்னு நமக்கு தெரியும். ஒரு லைட் ரேஸ் மாதிரி உள்ளே போய் லென்ஸுக்குள்ளே போய் நமக்கு தெரியும். அது நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும். அது போய் எப்படி போய் விழுகும்னா பெண்டான மாதிரி போய் விழுகும். ஆனால் இந்த எரர் இருக்கிறவங்களுக்கு பெண்ட் ஆகாமல் அது ஸ்ட்ரைட்டாக போய் லென்ஸில் படுறதுனால ஒரு சில பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ரீஃப்ராக்டிவ் எரர்ஸ்லேயே மொத்தம் 4 டைப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா மயோப்பியா, ஹைப்பரோப்பியா இல்லை ஹைப்பர் மெட்ரோப்பியான்னு சொல்லுவாங்க. அப்புறம் ப்ரெஸ்பயோப்பியா, அஸ்டிக்மேட்டிசம் அப்படின்னு சொல்லி 4 டைப் சொல்லுவாங்க. இந்த 4 டைப்பில் நம்ம இன்றைக்கி 2 டைப் பற்றி நான் என்னன்றதை சொல்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு மயோப்பியா அப்படின்னா என்னென்னா, நமக்கு தூரத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதுவுமே கரெக்டாக தெரியாது. பிளர்ரான மாதிரி தெரியும், ஒரு மாதிரி மங்கலாக தெரியும். இதை நியர் சைட்டட்னஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எப்போல்லாம் வரும்னா சின்ன குழந்தைங்களாம் இருக்கிறப்பயே ஒரு சிலருக்கு தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு பெரியவங்களானதுக்கப்புறமும் வரலாம். அப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா ஹைப்பரோப்பியா இல்லை ஹைப்பர் மெட்ரோப்பியான்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் தெரியாது, அதெல்லாம் மங்கலாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு இதே தூரத்தில் உள்ளது கிளியராக தெரியும். இதை தான் ஹைப்பரோப்பியான்னு சொல்லுவாங்க. இதில் இன்னும் 2 இருக்குது, ப்ரெஸ்பயோப்பியா, அஸ்டிக்மேட்டிசம். அதை பற்றி நம்ம அடுத்த வர வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.